கண் நோய்களை தீர்த்து வைக்கும் கண்ணாயிரநாதர் கண் பார்வை தொடர்பான நோய்களை தீர்த்து வைப்பதில் கண்கண்ட கடவுளாக விளங்குகிறார். திருக்காரவாசலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கண்ணாயிரநாதர். பார்வை கோளாறு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இக்கோயிலில் தரப்படும் முக்கூட்டு மூலிகை தைலத்தை தேய்த்து கொண்டு இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி கோயிலில் பிரசாதமாக தரப்படும் தேனில் ஊறிய அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் விரைவில் கண் சம்பந்தமான நோய்கள் குணமாகும். அதேபோலவே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் இங்கு தரப்படும் சேஷ தீர்த்தத்தை அருந்தி வந்தால் விரைவில் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற இந்த தலம் முதலாம் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழனால் திருப்பணி கண்டுள்ளது. இத்தலத்தில் 2 தீர்த்தங்கள் உள்ளன. ஒன்று ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட சேஷ தீர்த்தம் என்னும் கிணற்று நீர். இது மருத்துவ குணம் மிக்கது. இந்த தீர்த்த நீரையே ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். மற்றொன்று பிரம்ம தீர்த்தம் எனப்படும் திருக்குளம். இந்த குளத்தின் கரையில் உள்ளது கடுக்காய் விநாயகர் சந்நிதி. அது என்ன கடுக்காய் விநாயகர் என தோன்றுகிறதா? வணிகர் ஒருவர் ஜாதிக்காய் மூட்டைகளுடன் வண்டியில் இங்கு வந்தார். இரவு இந்த தீர்த்த குளக்கரையில் தங்கினார். அப்போது சிறுவன் ஒருவன் வண்டியில் என்ன உள்ளது என்று கேட்க வணிகர் கடுக்காய் உள்ளது என்று பொய் சொன்னார். மறுநாள் காலையில் மூட்டைகளிலிருந்த ஜாதிக்காய்களெல்லாம் கடுக்காய்களாக மாறியிருந்தன. சிறுவனாக வந்தது விநாயகரே என்பதை உணர்ந்த வணிகர் தனது தவறுக்கு வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்க கடுக்காய்கள் மீண்டும் ஜாதிக்காய்களாக மாறின. இதனால் இந்த விநாயகர் கடுக்காய் பிள்ளையார் ஆனார். பிரம்மாவுக்கு ஒருமுறை தானென்ற கர்வம் ஏற்பட அவரது படைப்பு தொழில் பறிபோய்விட்டது. பகவான் மகாவிஷ்ணுவின் உபதேசத்தால் காரை மரங்கள் நிறைந்திருந்த இந்த திருக்காரவாசல் தலத்துக்கு வந்து சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டுகள் தவமிருந்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் 1000 கண்களோடு பிரம்மாவுக்கு காட்சியளித்து கண்ணாயிரநாதர் என பெயர் பெற்றார். இந்த கோயில் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் உள்ளது.